இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நாம் 1980ஆம் ஆண்டு நமது விமானப்படைக்கு தேவையான விமானத்தை நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கலாம் என்ற முடிவில் LCA லைட் கம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் என்ற ஒன்று திட்டத்தினை ஆரம்பித்து 2001ஆம் ஆண்டு அது வெற்றிகரமாக முதல் விமானத்தை பறக்க விட்டது. 2016ஆம் ஆண்டிலிருந்து LCA மார்க் 1 என்ற விமானம் தயாரிக்கப்பட்டு சுமார் 40 எண்கள் தற்போது நமது விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதனை நமது இன்றைய நியூஸ் நேயர்கள் அறிவீர்கள் நண்பர்களே. நண்பர்களே, இந்த விமானங்களை நாம் தயாரித்து விடலாம். ஃபியூசிலேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பையும் அதற்கு தேவையான தொழில்நுட்பங்களையும் நாம் தயாரித்து விட முடியும். ஆனால் இந்த விமானம் மிக வேகமாக பறக்கக்கூடிய அளவில், அதிக எடையை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய அளவில், நமது எண்ணங்களுக்கு ஏற்ப ஆயுதங்களை பொருத்தும் வகையில் அந்த விமானங்கள் அமைய வேண்டும். ஆனால் அவ்வாறு அமைவதற்கு அந்த விமானத்தில் பொருத்தக்கூடிய என்ஜினை பொறுத்து தான் அமைகிறது நண்பர்களே. 1980ஆம் ஆண்டுகளிலிருந்தே காவேரி என்ற ஒரு ஏர்கிராஃப்ட் என்ஜினை ஒன்றினை தயாரிப்பதில் நமது இந்தியா மிக அதிக அளவில் தொகையினை செலவிட்டு சோதனை செய்து வந்தது. ஆனால் அவை வெற்றிகரமாக அமையவில்லை. ஆகவே இந்த தேஜஸ் மார்க் 1 விமானத்திற்கு தேவையான என்ஜினை நாம் அமெரிக்காவிலிருந்து ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்திடமிருந்து ஒப்பந்தம் செய்து நாம் பெற்று இந்த தேஜஸ் மார்க் 1 என்ற விமானத்தில் நாம் பயன்படுத்தியுள்ளோம் நண்பர்களே. தேஜஸ் மார்க் 1 என்ற விமானத்தில் பயன்படுத்தப்பட்ட F404 என்ற ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் நிறுவனத்தின் இந்த என்ஜினானது சுமார் 48.9 கிலோ நியூட்டன் பவர் கொண்டது. இந்த என்ஜின்கள் 1 கிலோ நியூட்டன் என்றால் 101.9 கிலோ என்று தோராயமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். 48.9 கிலோ நியூட்டன் என்றால் 4.8 மெட்ரிக் டன் எடையை இது எடுத்து செல்லக்கூடிய திறமை வாய்ந்தது என்ற ஒரு விதத்திலும் நாம் அவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம். தேஜஸ் மார்க் 1 என்ற விமானத்தில் பயன்படுத்தப்பட்ட ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் நிறுவனத்தின் F404 என்ற அந்த என்ஜின் 48.9 கிலோ நியூட்டன் பவர் உள்ளது. ஆனால் நாம் தயாரித்த இந்த காவேரி என்ஜின் அவ்வாறு திறனை பெற முடியவில்லை. சுமார் 25 கிலோ நியூட்டன் பவர் கொண்ட ஒரு என்ஜினை தான் நாம் தயாரிக்க முடிந்தது நண்பர்களே. ஆகவே இந்த என்ஜின்களை நமது புதிய தேஜஸ் வகை விமானங்களில் நாம் பொருத்தி அவற்றை இயக்க முடியவில்லை. ஆகவே ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் நிறுவனம் F404 என்ற ஒரு என்ஜினை ஆஃப்டர் பேர்னர் சிஸ்டம் என்ற ஒன்றினை பொருத்தி அந்த F404 என்ற விமானத்தில் ஆஃப்டர் பேர்னர் என்ற ஒரு சிஸ்டத்தினையும் பொருத்தி அந்த என்ஜினின் பவரை அதிகப்படுத்தினார்கள். 78.7 கிலோ நியூட்டன் அல்லது 7500 கிலோ எடையை தூக்கக்கூடிய பவர் கொண்ட ஒரு என்ஜினாக இந்த F404 என்ஜினை மாற்றினார்கள் நண்பர்களே. F404 என்ற என்ஜின் 2 பாகங்களை கொண்டது. முதலில் ப்ளூ கலரில் உள்ளது சாதாரண என்ஜின். இரண்டாவது பகுதியாக உள்ளது ஆஃப்டர் பேர்னர் சிஸ்டம் என்று கூறுகிறோம். முதலில் என்ஜினில் புரப்புலர் சுற்ற ஆரம்பித்தவுடன் காற்றும் பெட்ரோலும் உள்ளே நுழைகின்றன. ப்ளூ கலரில் உள்ளது பெட்ரோல் என்று வைத்து கொள்ளலாம். அவை காற்றின் மூலம் சிறிது சிறிதாக என்ஜினுக்கு உள்ளே வருகின்றன. இப்பொழுது இந்த பெட்ரோலும் காற்றும் சேர்ந்து எரிக்கப்பட்டு மஞ்சள் கலரில் சக்தி உருவாவதை பார்க்கலாம். முதல் பாகத்தில் தற்போது சக்தி மஞ்சள் கலரில் காட்டப்பட்டுள்ளது பாருங்கள்.
இப்பொழுது இந்த சக்தியானது பின்பக்கம் உள்ள புறப்புலருக்கு அனுப்பப்படுகிறது. அதுதான் ஆஃப்டர் பேர்னர் சிஸ்டம் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது இந்த புறப்புலர் சுற்ற ஆரம்பிக்கிறது. ஆகவே மறுபடியும் சக்தி கூட்டப்படுகிறது நண்பர்களே. இதன் மூலம் ஆஃப்டர் பேர்னர் சிஸ்டத்தின் மூலம் ஒரு என்ஜினின் பவர் கூட்டப்பட்டு உடனடியாக அதிக வேகத்தில் விமானம் பறக்க ஆரம்பிக்கின்றது நண்பர்களே. உலகத்தில் பயன்படுத்தப்படும் அதிகமான ஃபைட்டர் ஜெட்டுகளில் இந்த F404 என்ற என்ஜின் பயன்படுத்தப்படு வருகிறது. இதில் ஆஃப்டர் பேர்னர் என்ற சிஸ்டம் பொருத்தப்பட்ட பின்னர் இதன் திறன் 78.7 கிலோ நியூட்டனாக மாறிய பின்பு இது பெருமளவில் அனைத்து வகை விமானங்களிலும் பயன்படுத்தப்பட்ட நண்பர்களே. நாம் இவற்றை ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் என்ற அமெரிக்க நிறுவனத்திலிருந்து வாங்கி தேஜஸ் மார்க் 1 என்ற விமானத்தில் பயன்படுத்தியுள்ளோம் நண்பர்களே. ஆனால் தற்போது ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் நிறுவனம் என்ன செய்துள்ளது என்றால், நமது இந்தியாவிற்கு வழங்கக்கூடிய இந்த என்ஜினை F404 என்ற என்ஜினை சற்று தரம் உயர்த்தி F404 IN20 என்று பெயரிட்டு 84 கிலோ நியூட்டன் பவர் உள்ளதாக மாற்றியுள்ளார் நண்பர்களே. ஆகவே நமது இந்தியாவிற்கு நாம் தேஜஸ் மார்க் 1 என்ற விமானத்தில் ஏற்கனவே 40 எண்களை பயன்படுத்தி வருகின்றோம் அல்லவா. அந்த விமானத்தில் F404 IN20 என்ற புதுவகையான அந்த என்ஜின் 84 கிலோ நியூட்டன் பவர் கொண்டது. இந்த என்ஜினை பயன்படுத்தி தான் நாம் தேஜஸ் மார்க் 1 விமானத்தை தயாரித்துள்ளோம் நண்பர்களே. இது ஏறக்குறைய 9 டன் எடையுள்ள பொருட்களை மேலே தூக்கி சென்று பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த என்ஜின் உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே. ஆனால் நாம் தற்பொழுது தயாரித்துள்ள இந்த காவிரி என்ஜின் 25 கிலோ நியூட்டன் பவர் தான் கொடுக்கும் என்று கூறியிருந்தோம். ஆகவே இவற்றின் தரத்தை உயர்த்துவதற்காக கோத்ரேஜ் நிறுவனத்திடம் நமது DRDO நிறுவனம், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ற இந்த இந்திய அரசின் நிறுவனமானது கோத்ரேஜ் நிறுவனத்திடம் இந்த பணியை ஒப்படைத்து 4 காவிரி என்ஜின்களை மிக தரமானதாக ஆராய்ச்சிகள் செய்து தயாரித்து கொடுக்கும்படி ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்பு பணியை ஒப்படைத்திருந்தது. தற்போது கேஸ் டர்பைன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ற இந்திய அரசு நிறுவனத்திடம் இந்த கோத்ரேஜ் நிறுவனம் 4 ட்ரை காவிரி என்ஜின்களை தயாரித்து வழங்கியுள்ளது நண்பர்களே. ட்ரை காவிரி என்ஜின் என்றால் அதில் ஆஃப்டர் பேர்னர் சிஸ்டம் இருக்காது. ஆகவே கோத்ரேஜ் தயாரித்த ஆஃப்டர் பேர்னர் சிஸ்டம் இல்லாத இந்த விமானத்தின் தற்போதைய திறன் 46.8 கிலோ நியூட்டன் என்று கூறப்படுகிறது நண்பர்களே. ஆகவே முதலில் ஆஃப்டர் பேர்னர் இல்லாத ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் நிறுவனத்தின் F404 என்ற என்ஜினானது 48.9 கிலோ நியூட்டன் பவர் கொண்டிருந்தது. இப்போது நாம் தயாரித்துள்ள ஆஃப்டர் பேர்னர் இல்லாத ட்ரை காவிரி என்ஜினின் பவர் 46.8 கிலோ நியூட்டன் என்று கூறப்படுகிறது நண்பர்களே. இந்த என்ஜின்களை நாம் கட்டாக் என்று சொல்லக்கூடிய ஆளில்லா தாக்குதல் விமானத்தை தயாரித்து வருகிறோம். அந்த ஆளில்லா தாக்குதல் விமானங்களுக்கு இந்த ட்ரை காவிரி என்ஜின்களை, ஆஃப்டர் பேர்னர் சிஸ்டம் இல்லாத என்ஜின்களை நாம் அதிக அளவில் பயன்படுத்தலாம் என்ற ஒரு முடிவை நமது DRDO நிறுவனம் எடுத்துள்ளது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் டர்பைன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ற அரசு நிறுவனமானது இந்த 46.8 கிலோ நியூட்டன் பவரில் இந்த ட்ரை காவிரி என்ஜினில் பின்பக்கம் ஆஃப்டர் பேர்னர் சிஸ்டத்தை பயன்படுத்தி இதனை 78.7 கிலோ நியூட்டன் பவர் உள்ள ஒரு என்ஜினாக நாம் மாற்றிவிடலாம் என்ற முடிவில் அது இந்த சோதனையில் இறங்கியுள்ளது நண்பர்களே. இனியும் 2 வருடத்திற்குள் 78.7 கிலோ நியூட்டன் பவர் உள்ள ஒரு காவிரி என்ஜினை நாம் தயாரித்து விட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை கேஸ் டர்பைன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனத்துக்கு உள்ளது நண்பர்களே. ஆகவே நமது ட்ரை காவிரி என்ஜினை ஆஃப்டர் பேர்னர் சிஸ்டத்தை பயன்படுத்தி 78.7, 84 அல்லது 99 என்ற கிலோ நியூட்டன் பவர் உள்ள என்ஜினாக மாற்றிவிட்டால் நாம் அமெரிக்காவிடமிருந்தோ பிரான்சிடமிருந்தோ இந்த என்ஜின்களை வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படாது நண்பர்களே. தற்போது தேஜஸ் மார்க் 1A விமானத்திற்கு தற்போது நாம் தயாரித்து வருகிறோம். இவற்றிற்கு நாம் அமெரிக்காவிடமிருந்து ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட F414 INS என்ற ஒரு என்ஜினை நாம் பெற்றுள்ளோம். இந்த என்ஜினின் பவர் 58.9 கிலோ நியூட்டன் பவர் கொண்டுள்ள நண்பர்களே. ஆஃப்டர் பேர்னர் சிஸ்டம் பயன்படுத்திய பின் இந்த F414GE INS 20 என்ற இந்த என்ஜினின் பவர்
98 கிலோ நியூட்டனாக ஆகிறது. ஆகவே நாம் அடுத்து பயன்படுத்த உள்ள மார்க் 1A தேஜஸ் மார்க் 1A விமானத்திற்கு 98 கிலோ நியூட்டன் பவர் உள்ள என்ஜினை நாம் பயன்படுத்த உள்ளோம். இதற்கான ஒப்பந்தங்கள் தயாராகிவிட்டன. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நமது இந்தியாவில் பெங்களூரில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் இந்த F414GE என்ற என்ஜின்கள் தயாரிக்கப்பட உள்ளன. தேஜஸ் மார்க் 1A விமானத்திற்கு நண்பர்களே. விமானத்திற்கு நாம் பிரான்ஸ் நாட்டிலிருந்து சஃப்ரான் என்ற நிறுவனம் நமது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்திடம் கூட்டு சேர்ந்து 110 கிலோ நியூட்டன் பவர் உள்ள என்ஜின்களை தயாரிக்க முடிவு செய்துள்ள நண்பர்களே. அந்த என்ஜின்கள் ஒரு பக்கம் நாம் தயாரித்து கொண்டிருக்கும் போது F414GE என்ற என்ஜின்களையும் தயாரித்து கொண்டிருக்கும் போது இதற்கிடையில் நமது இந்திய கேஸ் டர்பைன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனத்தால் தயாரிக்கக்கூடிய இந்த காவிரி என்ஜின்கள் 90-95 பவர் உள்ள என்ஜின்களாக நாம் தயாரித்து விட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நமது DRDO நிறுவனத்திற்கு உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. ஆகவே ஒவ்வொரு துறையிலும் நம்ம இந்திய அரசு மிக வேகமாக முன்னேறி வருகிறது நம் நாட்டின் நலனை கருதி நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.